10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் பயிற்சி 8.1 14வது கணக்கு பார்க்கிறோம். 100 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் அவர்கள் எடுத்த மதிப்பெண்களின் சராசரி மற்றும் திட்ட விளக்கமானது முறையே 60 மற்றும் 15 ஆகும். பின்னர் 45 மற்றும் 72 என்ற இரு மதிப்பெண்களுக்கு பதிலாக முறையே 40 மற்றும் 27 என்று தவறாக பதிவு செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்தது. அவற்றை சரி செய்தால் கிடைக்கப்பெறும் புதிய தரவின் சராசரியும் திட்ட விளக்கமும் காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சராசரி மற்றும் திட்ட விளக்கமானது தவறான சராசரி மற்றும் தவறான திட்ட விளக்கம். ஏனெனில் அதில் கூட்டியிருக்கக்கூடிய எண்ணானது என்ன 40 மற்றும் 27 என்று தவறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகள் ஒன்னொன்னை எடுத்து எழுதிடலாம். மாணவர்களின் எண்ணிக்கை மொத்தம் 100 மாணவர்கள் கொண்ட குழுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. மாணவர்களின் எண்ணிக்கை எண்ணின் மதிப்பானது 3. தவறான சராசரி என்பதை எக்ஸ் பார்னு குறிப்பிடுவோம். இப்போ தவறான எக்ஸ் பாரின் மதிப்பானது 60. அதே போல தவறான திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு 15 என கொடுக்கப்பட்டுள்ளது. சரியான மதிப்புகளா எந்தெந்த மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு 45 மற்றும் 77 அதையும் எடுத்து எழுதிக்கலாம். சரியான மதிப்புகள் 45 மற்றும் 72. இந்த எண்களுக்கு பதிலாக தவறாக பிரதியிட்டிருக்கக்கூடிய மதிப்புகள் என்னென்ன? தவறான மதிப்புகள் 45க்கு பதிலாக 40 மற்றும் 72க்கு பதிலாக 27 என பிரதியிட்டிருக்கிறார். இப்போ எக்ஸ் பாருக்கு உண்டான சூத்திரம் என்ன? சம்மேஷன் எக்ஸ் பை என். சம்மேஷன் எக்ஸ் எனும் பொழுது இதில் மதிப்புகள் ஒன்னொன்னையும் பிரதியிடலாம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சராசரி எக்ஸ் பாரின் மதிப்பு என்ன? 60. சம்மேஷன் எக்ஸ் கூடுதல் தெரியாது. பை என் என்பது 100ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை ரெண்டையும் குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டோம்னா 60 பெருக்கல் 100 ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ். எனவே சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 6000. 60 பெருக்கல் 100 6000ன்னு கிடைக்குது. இந்த மதிப்பானது என்ன அப்படின்னா தவறான சம்மேஷன் எக்ஸ் என்பது 6000 என கிடைத்துள்ளது. தவறான சம்மேஷன் எக்ஸில் இருந்து சரியான மதிப்பு எனும் பொழுது சரியான மதிப்பை கூட்டிட்டு தவறான மதிப்பை இதுல இருந்து கழிச்சுக்கலாம். இப்போ சரியான சம்மேஷன் எக்ஸ் எனும் பொழுது 6000 பிளஸ் சரியான மதிப்புகள் என்னென்ன 45 பிளஸ் 72. இது ரெண்டையும் கூட்டி தவறான மதிப்புகள் 40ஐயும் 27ஐயும் கழிக்கலாம். 6000 பிளஸ் 45 6045 பிளஸ் 72 அதனோட கூட்டுறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு 6117. 40 பிளஸ் 27 67 மைனஸ் 67. இரண்டு எண்களையும் கழிக்க போக 7 மைனஸ் 7 0. 11 மைனஸ் 6 எனும் பொழுது 5. இங்கே 0 இருக்கும். அடுத்து 6 0 5 0. இது சரியான சம்மேஷன் எக்ஸ். சரியான கூடுதல் தொகுப்புகளின் தரவுகளின் கூடுதல் 6050 ஆகும். இந்த மதிப்பை வச்சு சரியான சராசரி என்னன்னு கணக்கிட்டுக்கலாம். அது ஒரு மதிப்பு கேட்டிருக்கிறாங்க. புதிய தரவின் சராசரி என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு. சரியான சராசரிக்கு உண்டான நிபந்தனை சூத்திரம் என்ன? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். சம்மேஷன் எக்ஸ் கூடுதலோட மதிப்பா என்ன கணக்கிட்டு இருக்கிறோம்? சரியான சம்மேஷன் எக்ஸ் தான் இங்கே கொடுக்கணும். தவறான மதிப்பு கிடையாது. சரியான மதிப்பு 6050 பை கேபிட்டல் எண்ணின் அதாவது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எண்ணின் மதிப்பானது 100. ஒரு 0 கேன்சல் ஆக போக 605 பை 10ன்னு இருக்கு. 10ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா புள்ளிக்கு அடுத்து ஒரு நம்பர் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா சரியான சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு மதிப்பானது 60.5. ஸோ சரியான சராசரி எக்ஸ் பாரின் மதிப்பானது 60.5 என கிடைத்துள்ளது. அடுத்து நம்ம கணக்கிட வேண்டியது சரியான திட்ட விளக்கம். திட்ட விளக்கத்துக்கு உண்டான சூத்திரம் என்ன? அதை முதல்ல எழுதிக்கலாம். திட்ட விளக்கம் சிக்மானு குறிப்பிடுவோம். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். தவறான திட்ட விளக்கத்தில் தவறான மதிப்புகளை முதல்ல பிரதியிட்டு அதுக்கடுத்து சரியான திட்ட விளக்கம் என்னன்னு கணக்கிடலாம். தவறான திட்ட விளக்கம்
சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் தெரியாது, எண்ணின் மதிப்பானது 100. சம்மேஷன் எக்ஸ் தவறான சம்மேஷன் எக்ஸ் கூடுதலானது 6000 என கணக்கிட்டிருக்கிறோம். பை 100 ஹோல் ஸ்கொயர். இந்த மதிப்பை வர்க்கப்படுது, அதை இந்த மதிப்புக்கு வர்க்கமூலம் எடுக்கிறோம். ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் தெரியாது, சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 100 மைனஸ் இதை கேன்சல் பண்ணுறப்ப 60ன்னு வருது. 60 ஹோல் ஸ்கொயர். திட்ட விளக்கத்தின் மதிப்பானது, தவறான திட்ட விளக்க மதிப்பானது கேள்வியில் 15 என கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த 15ங்கிற மதிப்பை நம்ம இங்கே பிரதியிடலாம். 15 ரூட்டு கேன்சலாக இடது பக்கமும் வலது பக்கமும் வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு சம்மேஷன் எக்ஸ் பை 100 மைனஸ் 60 பெருக்கல் 60 எனும் பொழுது 3600 ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுது. 15 பெருக்கல் 15 225 பை சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 100 மைனஸ் என்ன மதிப்பு 3600. இதில் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் தான் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வேணுங்கிறதுனால மைனஸ் 3600 இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 225 ப்ளஸ் 3600 ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 100. இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 100 ஈக்குவல் டு எதற்கு சமம் 3600 ப்ளஸ் 225 3825. சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 வலது பக்கம் கொண்டு போய்க்கலாம். 3825 பெருக்கல்ல மாறிடும். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் 3825ஓட 100 பெருக்கிறோம் அப்படிங்கிறப்ப 2 0 சேர்த்துக்கிறோம். 3,82,500. கிடைச்சிருக்கக்கூடிய கூடுதலானது தவறான மதிப்பு. தவறான சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3,82,500. சரியான கூடுதல் வேணும் அப்படிங்கிறப்ப தவறான மதிப்பை கழிச்சிட்டு சரியான மதிப்பை கூட்டிக்கலாம். இப்போ சரியான சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மதிப்பு வேணுங்கிறப்ப 3,82,500. சரியான மதிப்புகள் எதுன்னா சரியான மதிப்புகள் 45 72. வர்க்கப்படுத்தி கூட்டிக்கிற 45 ஸ்கொயர் ப்ளஸ் 72 ஸ்கொயர் மைனஸ் தவறான மதிப்பு 40 ஸ்கொயர் மைனஸ் 27 ஸ்கொயரை கழிச்சுக்கிறோம். இப்போ 3,82,500 45 பெருக்கல் 45 2025 72 பெருக்கல் 72 எனும் பொழுது 5184. 40 பெருக்கல் 40 எனும் பொழுது 1600 மைனஸ் 1600. 27 பெருக்கல் 27 மதிப்பானது 729. பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் கூட்டிக்கலாம் ஒரே குறியில் இருக்கக்கூடியதை. 3,82,500 ப்ளஸ் 2025 ப்ளஸ் 5184 கூட்டுறோம் அப்படிங்கிறப்ப மதிப்பானது 3,89,709. எதிர்குறியில் இருக்கக்கூடிய இரண்டு எண்களையும் கூட்டுறோம் அப்படிங்கிறப்ப மதிப்பு 2,329. ரெண்டையும் கழிக்க போக கிடைக்கக்கூடிய மதிப்பானது 3,87,380. இந்த மதிப்பானது சரியான சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர். வர்க்கத்திற்கு உண்டான கூடுதல் 3,87,380. இனி சரியான திட்ட விளக்கம் கணக்கிட்டுக்கலாம். சரியான மதிப்புகள் கிடைச்சதுனால சரியான திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை n மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை n ஹோல் ஸ்கொயர். அனைத்து இடத்துலையும் சரியான மதிப்புகளை பிரதியிடலாம். சமேஷன் எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பானது 3,87,380 பை எண்ணின் மதிப்பானது 100. சமேஷன் எக்ஸ் கூடுதல் மதிப்பு சமேஷன் எக்ஸ் பை என்னங்கிறது சரியான மதிப்பு ஏற்கனவே கணக்கிட்டிருக்கிறோம். அதாவது சராசரி தான் சமேஷன் எக்ஸ் பை என்னங்கிறது. சரியான சராசரியின் மதிப்பானது 60.5ன்னு ஏற்கனவே கணக்கிட்டிருக்கிறோம். அதை பிரதியிட்டுக்கிறோம், வர்க்கப்படுத்திக்கிறோம். ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டில் கொடுக்குறோம். இதில் முதல் மதிப்பு அதாவது 100ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா புள்ளிக்கு அடுத்து 2 எண்கள் போகணும். 3 8 7 3.80 வந்துடும். 60.5 பெருக்கல் 60.5ங்கிறப்ப 3660.25ன்னு 2 எண்களையும் வர்க்கப்படுத்துகிறப்ப கிடைக்கும். 2 எண்களையும் கழிக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது 213.55. இதுக்கு வர்க்கமூலம் எடுக்கிறோம். 213.55க்கு வர்க்கமூலம் நீள்வகுத்தல் முறையில் எடுக்கிறப்ப வலது பக்கம் இருந்து 2 எண்களாக கொடுத்துட்டு வருவோம். அப்போ 55க்கு ஒரு பார் கொடுத்துடலாம். 13 ஒன்றா பிரிச்சுக்கலாம். 2ல் இருக்கக்கூடிய வர்க்க எண்ணுங்கிறது 1 பெருக்கல் 1 1. அடுத்து 2 மைனஸ் 1 1. 2 எண்களை கீழே இறக்குவோம். 113. 1 2ஆல் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 2. எத்தனை முறை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா 4 கொடுக்கலாம். 4 4 16 மீதி 1. 2 8 + 1 9. கழிச்சிட்டோம் அப்படின்னா 13 மைனஸ் 6. 4 + 3 எனும் பொழுது 7. இங்கே 0 இருக்கும். 10 - 9 எனும் பொழுது 1. அடுத்த 2 எண்களை கீழே இறக்குறோம். 55.
5. ஸோ முதல் எண்ணை 2ஆல் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 4 பெருக்கல் 2 8 2ன்னு வரும். புள்ளி கொடுத்துர்லாம். பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கேயும் பாயிண்ட் கொடுத்துர்லாம். எத்தனை முறை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா 6ன்னு கொடுக்கலாம். 6 6 36 மீதி 3 8 6 48 ப்ளஸ் 3 கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 51 மீதி 5 6 2 12 ப்ளஸ் 5 17 கழிச்சிட்டோம் அப்படின்னா 15 மைனஸ் 6 எனும் பொழுது மதிப்பு 9. 4 மைனஸ் 1 எனும் பொழுது மதிப்பு 4 மைனஸ் 1 எனும் பொழுது மதிப்பு 3. 7 மைனஸ் 7 1 மைனஸ் 1 எல்லாம் 0 ஆகிடும். அடுத்து ஒரு 2 0 சேர்த்துக்கிறோம். முதல் எண்ணை மட்டும் ஒரு 2ஆல் பெருக்கிக்கலாம். 6 2 12 மீதி 1 8ஓட கூட்டிக்கிறோம் அப்படின்னா 8 + 1 9 2. எந்த எண் கொடுக்கலாம், எத்தனை முறை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரே ஒரு முறை தான் வரும். 1ஆல் பெருக்கிறப்ப 2921. புள்ளிக்கு அடுத்து ஒரு 2 எண்கள் கணக்கிட்டுட்டோம்னா போதும். 213.55 வர்க்கமூலமானது 14.61ன்னு கிடைச்சிருக்குது. இது என்ன மதிப்பு? நமக்கு சரியான திட்ட விளக்கம். சரியான திட்ட விளக்கமானது 14.61. கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறது சரியான சராசரியும் சரியான திட்ட விளக்கமும். எடுத்து எழுதிக்கலாம் விடைய. therefore சரியான சராசரி, சரியான சராசரியின் மதிப்பானது 60.5. சரியான திட்ட விளக்க மதிப்பு 14.61 ஆகும். தேங்க்யூ.